ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புப்போல சமையல். வாங்க இன்னைக்கு என்ன சமையல் என்னங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்க, மல்லி புதினா கருவேப்பிலை இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்க, சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குண்டான் இங்கே இருக்குது. இந்த குண்டானில் தான் நம்ம சமைக்க போகிறோம். வாங்க இப்போ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். சூப்பரான ஒரு பிரியாணி. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பஜ்ஜி செஞ்சேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து இப்போ நமக்கு நல்லா செவந்து வரட்டும். கொஞ்சம் இடையில அப்பைக்கப்ப நம்ம இதை கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் பாருங்க, நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இதை போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் இந்த மசாலாலாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மல்லியும் புதினாவும் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா ஒட்டிக்கிச்சு பாத்திரத்தில். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் இந்த அன்னாசி பூலாம் இருக்குது பாருங்க, இந்த ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அந்த இலை, அதோட பொடி. இது வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம், நம்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி. எந்த அளவுக்கு ஸ்பைசஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு கிண்டு. இப்போ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா ஒன்றா கிண்டி விடணும். தயிர் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க, அப்போதான் சூப்பராக இருக்கும். இந்த மோர் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தயிர்லாம் சேர்க்க வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட்லாம் அதுதான் சேர்ப்பேன், இப்போல்லாம் அந்த மாதிரி சேர்க்கறதில்ல. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கனு நல்லா கழுவிக்கோங்க. சிக்கனை இன்னைக்கு சிக்கன் பிரியாணி நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. சூப்பராக வரப்போகுது. இந்த சைடில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து விட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில், மா ஊற்றுமா 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் டியூஷன் போயிட்டாங்க. இது இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம திறந்து பார்க்கணும். இதை இப்போ திறந்து பார்க்கலாங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வேக பாருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது இப்போவே. நம்ம கொஞ்சம் அரை வேக்காடு கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்குறதுலே தான் அந்த மட்டன் சிக்கனு மற்ற மசாலா எல்லாமே வதங்கணும். தண்ணி வந்து நம்ம இப்போ ஊற்றிடவே கூடாது. மூடி வச்சிடலாம். இன்னொரு வாட்டி எடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம போட்ட மசாலாலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க. தண்ணி மட்டும் ஊற்றிடவே கூடாது. பாதி இது வெந்திருக்குது. நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசினா அப்போ நம்ம வந்து 6 டம்ளர் தண்ணி வைக்கணும். உரப்புலாம் கரெக்டாக இருக்குது. என்னங்க? சரிங்க. இப்போ வந்து தண்ணி கொதிக்கணும், அதுக்கப்புறம் அந்த சிக்கனும் வேகணும். இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக நெய் ஊற்ற போறேன். கொஞ்சமாக நெய். திடீர்னு தோணுச்சுங்க நெய் ஊற்றலான்னு. கிரேவி வந்து ரொம்ப ஈஸி தான். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். எப்பயும் போலதான் நம்ம குழம்பு மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். எடுத்தா சிக்கன் கிரேவி ரெடி. தண்ணி பாருங்க சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்து அரிசி போட்டுக்கலாம். உங்களுக்கு வீடியோக்கு இப்போ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு. ஆனால் என்னையால் இந்த அளவுக்கு தாங்க எடுக்க முடியுது.
இதுக்கு மேலே ஃபோனை பக்கத்தில் போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ஃபோனுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ எனக்கு பயமாக இருக்கு. அப்புறம் அவ்வளோதான், வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. இப்போ லைட்டாக கிளறி விடுவோம். நல்லா ஒன்று போல் எல்லா பக்கமும் சுற்றி எடுத்து விட்டு நல்லா கிண்டணும். எப்படிங்க இருக்குது பிரியாணியோட கலரு? பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்ல வேலைங்க, கரெக்டான பதத்துக்கு எடுத்து பார்த்தாச்சு. ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுற வேண்டியதான். பாருங்க, தண்ணி ஃபுல்லாக எதுவுமே இல்லை பார்த்தீங்களா? இப்போதான் நம்ம தம் போடணும். நான் தம் போடுறத உங்களுக்கு காட்ட முடியாதுங்க, ஏன்னா நான் ஒரு ஆளே வீடியோ எடுத்து சமைச்சிட்டு இருக்கறனால அது வந்து என்னால் பண்ண முடியாது. அது ஒன்றும் இல்லை, இந்த பாத்திரத்துக்கு அடியில் தோசைக்கல்லை தூக்கி வச்சு விட்ருவேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா குறைச்சி வச்சிடணும் அடுப்பை. அப்பைக்கப்போ வேகுதான்னு செக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வாங்க, இப்போ நம்ம நல்லா சிக்கன் கிரேவி வந்து நம்ம திறந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறது. இந்த பாருங்க, சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டை அரைச்சி போட்டுக்கிட்டேன், அது போக மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கணும், அவ்வளோதான்.